ராஜ்பால் நகரத்தில் ஆட்டோ ஓட்டும் வேலையை செய்து கொண்டிருந்தார். ராஜ்பால் வீட்டிலிருந்து தினமும் காலையில் தன்னுடைய ஆட்டோவை எடுத்துக்கொண்டு ஆட்டோ ஸ்டாண்ட் செல்வார் மற்றும் சவாரிக்காக காத்து கொண்டிருப்பார். ஆனால் ராஜ்பாலின் ஆட்டோவிற்கு காலையில் இருந்து மாலை வரை 2-3 சவாரிதான் வந்தது. காரணம் என்னவென்றால் ராஜ்பாலின் ஆட்டோதான். அது பழையதாக மோசமாக இருந்தது. அது செல்லும் போது சத்தமும் அதிகமாக வந்தது. மக்கள் ராஜ்பாலின் மோசமான ஆட்டோவில் உட்காராமல் பிற புதிய ஆட்டோவில் செல்ல விரும்பினார்கள். ஆகவே ராஜ்பாலிற்கு மிகுந்த பதற்றமாக இருந்தது. ஆட கடவுளே, இந்த சவாரியும் போயிடுச்சு. ஏன் என் ஆட்டோவுக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. நான் மற்ற ஆட்டோக்காரங்களை விடவும் பணமும் குறைவா வாங்குறேன். இந்த ஆட்டோவை வச்சுக்கிட்டு வீட்டு செலவுகளை சமாளிக்கிறது கஷ்டமா இருக்கு. மற்ற ஆட்டோக்காரர் ராஜ்பாலிடம் சொன்னார், அட ராஜ்பால் அண்ணே, உன் வண்டி ரொம்ப மோசமாயிடுச்சு. சவாரியெல்லாம் புது ஆட்டோவை விட்டுட்டு உன் பழைய ஆட்டோவுக்கு வருவாங்களா? நீ ஒன்று பண்ணு, நீ புது ஆட்டோவை வாங்கு. ராஜ்பாலின் பொருளாதார நிலை நன்றாகவே இல்லை. அவர் வீட்டையே கவனித்துக் கொள்ள முடியாமல் இருந்தார். ஆகவே புது ஆட்டோவை எவ்வாறு வாங்க முடியும்? ராஜ்பால் துர்கா அன்னையின் பக்தர். ஆகவே அவர் துர்கை அன்னையிடம் சென்று அடிக்கடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். துர்கை அன்னையே, எல்லா பக்தர்களுக்கும் நீங்க அருள் பாலிக்கிறீங்க. என் வாழ்க்கையும் சிறப்பாக்குங்க. பழைய ஆட்டோவை வச்சுக்கிட்டு என்னால குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியல. எனக்கு புது ஆட்டோ கொடுங்க அன்னையே, எனக்கு புது ஆட்டோ கொடுங்க. காலையில் இருந்து மாலை வரை 2-3 சவாரிகளுடன் ராஜ்பால் சம்பாதிக்கும் பணத்தில் இருந்து 20 ரூபாய்க்கு பிரசாதம் வாங்கிக் கொண்டு தினசரி கண்டிப்பாக வீட்டிற்கு செல்வார். இது ராஜ்பாலின் வழக்கமான வேலையாக இருந்தது. ஏனென்றால் அவனுடைய மனைவியான மீனாவும் துர்கை அன்னையின் பக்தையாவாள். ராஜ்பாலும் மீனாவும் இணைந்து மாலையில் அன்னை துர்காவுக்கு பூஜை செய்வார்கள் மற்றும் அன்னைக்கு பிரசாதத்தை படைப்பார்கள். கற்பூர நாயகியே கனகவல்லி, காளி மகமாயி கருமாரியம்மா. மாரியம்மா, எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. கருமாரியம்மா. அன்னை துர்கா, எங்களை ஆசிர்வதியுங்கள். எங்களின் கஷ்டங்களை நீக்குங்கள். எங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுங்கள். இரவு நேரத்தில் ராஜ்பால் தூங்க சென்றபோது ராஜ்பாலின் 10 வயது மகள் பிங்கி ராஜ்பாலிடம் வந்து சொன்னாள், அப்பா, நீங்க என் ஸ்கூலுக்கான ஃபீஸை எப்ப கட்டுவீங்க? இப்ப என்கிட்ட பணம் இல்ல பிங்கி. நான் எப்படியாவது சமாளிச்சு உன் ஸ்கூலோட ஃபீஸை கட்டிடுறேன். அப்பா, ஃபீஸ் நாளைக்கே கட்டணும். நாளைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா ஸ்கூல்ல இருந்து பெயரை எடுத்துடுவாங்கன்னு ஸ்கூல் டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க. பிங்கி சொன்னதை கேட்டு ராஜ்பால் கவலையடைந்து யோசிக்க தொடங்கினார். யோசித்து யோசித்து அவர் தூங்கிவிட்டார். காலையில் வேலைக்கு செல்வதற்காக தனது ஆட்டோவை துடைத்த போது அங்கு மீனா வந்தாள் மற்றும் சொன்னாள், கேளுங்க, 2 நாளைக்கு அப்புறம் அன்னை துர்காவிற்கு நவராத்திரி தொடங்க இருக்கு. நான் நவராத்திரிக்கு விரதம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். முழு மனசோட அன்னை துர்காவிற்காக செலவிடலாம்னு நினைக்கிறேன். இந்த முறை அன்னை துர்கா நமக்கு காட்சி கொடுத்து நம்ம பிரச்சனையை தீர்க்கலாம். நீ ரொம்பவே சரியா நினைக்கிற மீனா. ஆனா நவராத்திரி கொண்டாடுறதுக்கு நிறைய செலவாகுமே. என்னுடைய வேலையும் நல்லாவே இல்ல. நான் இவ்வளவு பணத்துக்கு எங்க போவேன்? கேளுங்க, செலவை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட தங்க மோதிரம் இருக்கு. நீங்க நம்ம கல்யாணத்துக்கு எனக்கு போட்டது. நான் அதை வித்து நவராத்திரிக்கான அனைத்து செலவையும் பாத்துக்கிறேன். ஆமா. சரி மீனா, துர்கை அன்னைக்கு விரதம் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யி. அப்போது அங்கே ஹீராலால் வந்தார். ஹீராலால் ராஜ்பாலின் வீட்டு உரிமையாளர். அவர் ராஜ்பாலிடம் சொன்னார்,
அடே ராஜ்பால், 4 மாசமா என்னைய அலைய விட்டுக்கிட்டே இருக்கிற. வீட்டு வாடகையை எப்ப கொடுப்ப? ஹீராலால், இப்பெல்லாம் வேலை ரொம்ப மந்தமா இருக்கு. சாப்பிடுறதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வாடகை என்னால சரியா கொடுக்க முடியல. ஹீராலால் அண்ணே, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் கொடுங்க. நாங்க உங்க எல்லா வாடகையும் கொடுத்துடுவோம். சரி சரி, நீங்க சொல்றதுனால நான் உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுக்கறேன். ஆனா 11வது நாள் வாடகை நீங்க கொடுக்கலனா நான் வீட்டை காலி பண்ண வச்சிடுவேன். இப்படி சொல்லிவிட்டு ஹீராலால் சென்று விட்டார். அன்னை துர்காவே, எனக்கு இந்த சங்கடத்திலிருந்து எப்ப விடுதலை கிடைக்கும்? உதவி செய்யுங்கள் அன்னையே, எனக்கு உதவி செய்யுங்க. அதற்கு பிறகு ராஜ்பால் தனது ஆட்டோவை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார். வைகுண்டத்தில் தேவரிஷி நாரதர் அன்னை துர்காவிடம் கூறுகிறார், நாராயண நாராயண. ஜெகத் ஜனனியே, அன்னையே, உங்களுடைய பக்தர் ராஜ்பால், அவரது மனைவி மீனா எவ்வளவு பக்தியோடு இருக்கிறார்கள். அவர்கள் முழு மனதுடன் பக்தியாக உள்ளனர். ஆனாலும் கூட அவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களை நீங்கள் ஏன் கண்டுகொள்ளவே இல்லை அன்னையே? தேவரிஷி நாரதரே, எனக்கு தெரிந்தது உமக்கு தெரியாது. மனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல காரியம் மற்றும் கடவுளுக்கு நல்ல பக்தி செய்வதற்கும் கஷ்டப்படுகிறார்கள். அதற்கான காரணம் அவர்களுடைய முந்தைய பிறப்பின் காரணத்தால் ஏற்பட்டுள்ளது. நான் இந்த இருவர்களின் பக்தியால் மனமுருகி இருக்கிறேன். ஆனால் இந்த 2 பக்தர்களும் பரீட்சிக்கப்படுவார்கள். அவர்களுடைய தேர்வு முடிந்ததும் நான் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வேன். அன்னை வாழ்க. நாராயண நாராயண. ராஜ்பால் ரயில்வே ஸ்டேஷனிற்கு வெளியே தன்னுடைய ஆட்டோவில் சவாரிக்காக காத்திருந்தார். மேலும் 2 ஆட்டோக்கள் அங்கு இருந்தன. அப்போது ஒரு வயதான அம்மா ஸ்டேஷனில் இருந்து வெளியே வந்து சாலையை கடந்தார். அப்போது பைக்கில் இருவர் வந்தனர். பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்தவர் தடியால் ஓங்கி அடித்தார். அப்பொழுது அந்த அம்மாவின் பர்ஸை பறித்து கொண்டனர். பின்னர் பைக்கில் இருவரும் ஓடிவிட்டனர். அந்த அம்மா வழியில் விழுந்தார். ராஜ்பாலும் மற்ற ஆட்டோ டிரைவரும் அந்த அம்மாவிற்கு அருகில் வந்தனர் மற்றும் கூறினார், ஐயோ, அடிச்சிட்டானுங்களே. அடடடடா, யார் அது? யாரும் பண்ணது இப்படி எல்லாம்? உங்களை தடியால அடிச்சிட்டு உங்க பர்ஸ பறிச்சுட்டு போயிட்டாங்க. திருடங்களாக தான் இருப்பாங்கப்பா. அதனாலதான் என் பர்ஸ புடிங்கிட்டு போயிட்டாங்கப்பா. நீங்க எங்க போகணும் பாட்டி? சொல்லுங்க, நான் உங்களை கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன். அட, நான் அன்னை துர்கா கோவிலுக்கு போகணும்பா. ஆனா என்கிட்ட பணமே இல்லையே. நீ என்ன பணம் இல்லாம என்னைய கோயிலுக்கு கூப்பிட்டு போவியாப்பா? பாட்டி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா என்ன? இலவசமா கூட்டிட்டு போய் விட்டுறதுக்கு தான் நாங்க ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கோமா? வாங்கப்பா வாங்க, இது நம்ம ஃப்ரீ சவாரிப்பா இது. 2 டிரைவர்களும் அங்கிருந்து சென்று விட்டனர். ராஜ்பால் அம்மாவை சாலையிலிருந்து தூக்கி அம்மாவிடம் சொன்னார், பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எனக்கு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம். அன்னை துர்கா கோவிலுக்கு உங்களை கூட்டிட்டு போறேன். உண்மையா அப்பா? நீ என்னைய ஃப்ரீயா விடுவியா? இதனால உனக்கு நஷ்டம் வராதாப்பா? இல்ல இல்ல, எந்த நஷ்டமும் எனக்கு வராது பாட்டி. நீங்க என்னுடைய அம்மா மாதிரி. நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். அன்னை துர்காவும் எனக்கு உதவி செய்வாங்க. வாங்க, என் கையை பிடிச்சுக்கங்க. ராஜ்பால் அம்மாவை தன்னுடைய பழைய ஆட்டோவில் உட்கார வைத்து சென்றார். சற்று நேரத்திலேயே அன்னை துர்கா கோவிலுக்கு வந்து விட்டனர். பாட்டி, அன்னை துர்கா கோயில் வந்துடுச்சு. நல்லா இருப்பா, நல்லா இரு.
அன்னை துர்கா உன்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுவா. அப்போது ஒரு வெளிச்சம் தோன்றியது. அந்த வயதான அம்மா அன்னையின் வடிவை எடுத்தார். மேலும் ராஜ்பாலிடம் கூறினார், ராஜ்பால், நீ உன்னுடைய தேர்வில் வெற்றி பெற்று விட்டாய். கணவன் மனைவி இருவருடைய பக்தியால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நீ இவ்வாறாகவே எப்பொழுதும் புண்ணிய காரியங்களை செய். இன்றிலிருந்து உன்னுடைய எல்லா துக்கங்களும் மறைந்துவிடும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கும். அன்னை துர்கா, நீங்கள் எனக்கு காட்சி அளித்து என்னை ஆசீர்வதித்து விட்டீர்கள். அன்னை வாழ்க, அன்னை வாழ்க. ராஜ்பாலுக்கு ஆசீர்வாதம் அளித்த பிறகு அன்னை அங்கிருந்து மறைந்து விட்டார். ராஜ்பால் திரும்ப செல்லும் பொழுது தன் ஆட்டோவில் அமர்ந்தார். அப்பொழுது பின்னால் இருந்த பேக்கை பார்த்தார். ராஜ்பால் பையை திறந்து பார்த்த பொழுது அதில் 2000 ரூபாய்க்கான நோட்டுகள் இருந்தன. ராஜ்பால் புரிந்து கொண்டார், இந்த பணத்தை அன்னை துர்காதான் அங்கே விட்டு சென்றிருக்க வேண்டும் என்று. அன்னை துர்காவே, நீங்கள் என்னுடைய ஆட்டோவில் உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையையே மாற்றிவிட்டீர்கள். அன்னை வாழ்க, அன்னைக்கே பெருமை. அதற்கு பிறகு ராஜ்பாலின் அனைத்து துக்கங்களும் சுகமாக மாறின. ராஜ்பால் புது வீட்டை வாங்கினார், புது ஆட்டோவையும் வாங்கினார். இப்போது ராஜ்பாலின் ஆட்டோவில் நிறைய பேர் பயணிக்கிறார்கள். ராஜ்பால் நன்றாக சம்பாதிக்க தொடங்கிவிட்டார்.